வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து கிட்ஸ் ஸ்நாக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டோம். நம்ம வந்து ஒரு இது வச்சு கிழங்கு வச்சு 3 சைஸான ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். அது சிம்பிளா பிள்ளைங்களுக்குனால மினி ஸ்நாக், மினி சமோசா, மினி கோனு, அடுத்தால ஒரு கோலா உருண்டை மாதிரி ரெடி பண்ண போறோம். அது வேற ஒண்ணுமே இல்லை, இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு, சீனி கிழங்கு, சர்க்கரைவள்ளி கிழங்குல சீனி கிழங்குன்னு இதை வந்து ஒண்ணுமே இல்லை, வெறும் கிழங்க மட்டும் நான் நல்லா அவிச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இந்த கிழங்கு நல்லா ஸ்வீட்டா இருக்கு, அதனால நான் ஸ்வீட் எதுவுமே சேர்க்கல. ஸ்வீட் இல்லாதவங்க இது கூட வந்து கொஞ்சம் சர்க்கரை இருக்கலாம், நம்ம பூரணம் வறட்டின மாதிரி வரட்டி எடுக்கலாம். ஆனா மேக்சிமம் தேவைப்படாது. இது வந்து இது ரெடி பண்ணதுக்காக வேண்டி நான் மினி சமோசான்னு சொன்னலாம். நான் பாருங்க, சமோசா சைஸை தான் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்படிதான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஓகே, அது எப்படி போடணுங்கிறதை நான் உங்கள்கிட்ட காணிக்கேன். அதுக்கு வந்து நான் முதல்ல பூரணம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்தால என்ன இருக்கு, கோதுமை மாவு. ஓகே, இதை கொஞ்சமாக எடுத்துக்கிடுவோம். எடுத்துக்கிட்டு நல்லா உருட்டுவோம். சரியா, உருட்டிட்டு மாவில் முக்கிவிட்டு, இது கொஞ்சம் சர பிடிச்ச வேலைகள் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பிள்ளைங்க சாப்பிடணும், பிள்ளைங்கன்னு இல்லை, எதுவுமே ஒரு ஸ்நாக்ஸ் எதுவுமே நம்ம செய்து அது நம்ம பார்க்க லுக்காக இருந்தாலே அது சாப்பிட தோணும், உண்டா இல்லையா? சின்னதாக இருக்கா? கோதுமை மாவு மைதா மாவு ரெண்டுலேயுமே போடலாம். நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணது ஃபுல்லாகவே கோதுமை மாவில் தான். சரியா, இப்படி எடுத்துவிடலாம். நல்ல மாவு விட்டு எடுத்துட்டு நான் வந்து இதை நேர் பாதியாக கட் பண்ணி சும்மா கத்தி வச்சு லைட்டாக கட் பண்ணாலே வந்துடும். ரெண்டாவது, இது வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதுக்காக வேண்டி இப்படி கட் பண்ணிட்டு நம்ம எடுத்துட்டோம்னா இப்படி வந்துடும், லேசாக வந்துடுமா. இனிமேல் என்ன செய்யணும்னா, சுற்றி தண்ணி, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுட்டு சுற்றி எல்லா இடமும் நம்ம நீட்டாக என்ன செய்யணும், கவர் பண்ணணும். இந்த இடம் கோன் போல இருந்துட்டுன்னா நமக்கு சமோசா சைஸ்லேயே வந்துடும். இதை வந்து என்ன செய்யணும்னா, என்ன இருக்கலாம், இதை வந்து இப்படி ஒரு கோன் மடிப்போம்ல, அது போல் ரெடி பண்ணணும். பண்ணிட்டு கொஞ்சமாக தான் வைக்கணும். ஏன்னா நம்ம இந்த கிட்ஸுக்கு செய்கிற மினி சமோசான்னு நான் சொன்னேன், அதனால நான் கொஞ்சமாக இதை வச்சுட்டு இழுத்து வச்சுருப்போம். வச்சதுனால நமக்கு வந்து அது தெரியல. ஓகே, நான் இன்னொன்று செய்து காணிக்கேன். சொல், இதாக இருக்கா? இது ஒரு மெத்தட். ஒரு மெத்தட் அப்படி செய்தேனா, இன்னும் ஒரு மெத்தட் எப்படி செய்யணும்னு காணிக்கேன். எப்படி இருந்தாலும் ஓவல் சைஸில் தான் இந்த மாவு கட் பண்ணி எடுக்கணும். இது கோதுமை மாவுனால தான் நமக்கு இந்த இதுல எல்லாம் ஒட்டுது. இதே மைதா மாவுனா ஒட்டாது. அதான் மைதா மாவு பிள்ளைங்களுக்கு கொடுக்காண்டான்ட்டு தான் நம்ம என்ன செய்யறோம்னா கோதுமை மாவுல ரெடி பண்ணுவோம். கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிட்டு தேய்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேயா, இருந்துட்டா நமக்கு வந்து இது முக்கோணம் வரணும்ல, அதனால இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தண்ணி தான். அப்படி ஒரு தண்ணி தொட்டுட்டோம்னா சீக்கிரம் ஒட்டிடும். சரி, இருக்கு. இதை வந்து இப்படி கோன் போல் ரெடி பண்ணிட்டு உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடுவோம். இப்படி வச்சுட்டோமா, நறுக்கலாம். இதை வந்து இப்படி எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும், நறுக்கலாம். இது மட்டும் நம்ம கோனில் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு நறுக்கலாம். இதை வந்து நீங்கள் எப்படி பண்ணிடுங்க, ப்ரெஸ் பண்ணி அவ்வளோதான். இது ஒரு ஈஸி மெத்தட். ஓகேயா, இதே மாதிரி தான். நான் வருங்க ஐயப்பா, இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் செய்யும்போது என்னோட ஒரு அட்வான்டேஜ் என்ன, எனக்கு இது வந்து கொஞ்சம் மடிக்க கஷ்டமா இருந்தது. அதே இது என் பிள்ளைகள் வந்து சொல்லி தரும்போது அது சிம்பிளா, ஏமா நீ இவ்வளவு கஷ்டப்படுங்க, இந்த மெத்தட்ல செய்யுங்கம்மான்னு ஈஸியா. என்னையுமே பிள்ளைங்க டேலண்ட் கிட்ட நம்ம வர முடியாது. அது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். இப்போ எனக்கு குட்டி மூலமா நான் ஒன்று
தெரியுறேன்னு சொல்லும்போது நான் இருக்கலாம் இப்படி வச்சுட்டு இதை கோன் மாதிரி ரெடி பண்ணணும். ஓகே, அது இது வந்து கோன் மாதிரி ரெடி பண்ணதுக்காண்டி நான் வந்து அதே மாதிரி தான் ஒரே மாவு தான் விரவணும். வித்தியாசமான மாவுகள் எதுவுமே வேண்டாம், விரவி விடணும். ஆனா என்னன்னா இது நம்ம தண்ணி வச்சு இது பண்ணல பைண்ட் பண்ணணும், அப்படிதானே? இதுக்கு வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் மாவு, மைதா மாவோ கோதுமை மாவோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, ரெடி பண்ணணும். அதுக்காக வேண்டி கொஞ்சமா மைதா மாவு போட்டிருக்கேன். நான் கோதுமைனாலும் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். சரியா? அதே மாதிரி இது வந்து ரொம்ப வந்து நம்ம சப்பாத்தி எல்லாம் சுட்டு எடுப்போம்லாம், அந்த பேட்டர்ன்ல எடுக்க வேண்டாம். லைட்டா ஒரு ஹீட் ஏற்றணும். ஏன்னா நம்ம கட் பண்ணது கரெக்டா வரணும், அதுக்காக மட்டும்தான். லைட்டா அந்த காஞ்சா போதும், பெரிய அளவுல காயாண்டாம். எண்ணெய் காயிட்டுனா சிம்ல தான் நான் எண்ணெய் வச்சிருக்கேன். ஏன்னா திரும்பி நம்ம இது எண்ணெயில போட்டு எடுத்துட்டோமா, இனி என்ன செய்யணும், கட் பண்ண நேரா ரெண்டா கட் பண்ணிட்டு இப்படி கட் பண்ணுவோம்ல, கட் பண்ணிட்டு திரும்பி அதையும் குறுக்க ரெண்டா நாலா கட் பண்ணிடணும். இது சூடு சூடாகட்டு. கோன் ரெடி பண்ணதுக்கு எப்படி ஈஸியான மெத்தட் தான். என்ன இருக்கலாம், இப்படி நம்ம கரெக்டா கட் பண்ணி எடுத்தோம்னா நீட்டா நந்துட்டா. இனி என்ன செய்யணும்னா, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த மாவை கலக்கி வச்சோம் தெரியுமா, அதுக்குதான் கலக்கியே வச்சது. இது வைப்போம். நல்லா டைட்டா நம்ம என்ன செய்திடணும், ஒட்டிடணும், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம எண்ணெயில போட்டு எடுக்க போறோம். ஓகேயா? இந்த ரெண்டு சைடு, அதுக்கு ஃபுல்லா 3 சைடு நம்ம ஒட்டணும். இது அப்படி இல்லை, ரெண்டு சைடு ஒட்டணும். ஆனா நல்ல ஹானர் வந்து நீட்டா இது பண்ணிடணும். இதெல்லாம் வந்து நம்ம யாராவது நம்ம வீட்டு கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னு வையா, சூப்பரா ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஃபுல்லா நெட் வச்சுட்டு பார்ப்போமா? கோன் ரெடி பண்ணியாச்சு, மினி கோன், மினி சமோசா ரெடி பண்ணியாச்சு. இனி அதுக்கு வந்து இப்ப நமக்கு தேவை வந்து பிரெட் கிராம்ஸ் தேவைப்படும். ஓகேயா? பந்தாமா பிரெட் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத மிக்சியில இங்க பாருங்க, பிரெட் கிராம்ஸ் நம்ம சாதா பிரெட் தான். இப்போ வந்து ஃப்ரெஷ் பிரெட் தான். நான் வந்து அதை வறுக்க பொடிக்க ஒண்ணுமே செய்யலை, ஹானஸையும் வெட்டலை, சுற்றி உள்ள பாகத்தையுமே நான் வெட்டாம தெரியணுங்களா நம்மள தானே. ஓகே, ட்ரையா இருக்கு, எப்படி இருக்குதியா? சரியா? இனிமேல் என்னன்னா என்ன பார்த்தாச்சா, சூப்பரா நம்ம இந்த முக்கெல்லாம் வந்து நமக்கு ஒட்டி இருக்கணும். அதுக்காண்டி தான் மைதா மாவு பேஸ்ட் போட்டோம், அப்படிதானே? இனி என்ன செய்யணும்னா இதுக்குள்ள ஸ்டஃபிங் வைக்கணும். ஸ்டஃபிங் வைக்கணும். நெய்ய வச்சாலும் பரவாயில்ல, ஆனால் வச்சுட்டு நம்ம நீட்டா என்ன செய்யணும் அதுக்கு நான் சொல்லிதான். இப்படி இருக்கா, வச்சுட்டு என்ன இருக்கா, மைதா மாவுல இப்படி டிப் பண்ணணும், நல்லா பண்ணிடணும். பண்ணிட்டு ஓகே, இப்படி நான் 2-3 ரெடி பண்ணிட்டு, ஏன்னா இந்த எண்ணெயில போடும்போது நமக்கு வந்து அதுல வித்தியாசம் வரும். வெளியே எது வரும்னா அந்த பிரெட் கிராம்ஸ் லைட்டா எண்ணெயில வரதான் செய்யும். ரெண்டாவது நம்ம அதை ஃபில்டர் பண்ணிட்டு அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிடலாம். எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. இனிமேல் செய்ய ஆரம்பிச்சோமா? ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம், டக் 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 நம்ம என்ன செய்திடலாம், எடுத்துடலாம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் சமோசா போடும். சரியா?
ஒவ்வொரு சமோசாவும் ஒவ்வொரு சைஸில் இருக்கு. ஹேண்ட்மேட். அதான் கிட்ஸு ஸ்பெஷல் சொல்லி போட்டது. பிள்ளைங்கள வச்சு செய்யச்சுன்னா எப்படி இருக்கும்? ஓ, நீங்க பிள்ளைங்களா? ஆமா, பிள்ளைங்க தான் லைஃப். இப்போ பிள்ளைங்களுக்காக மாறிட வேண்டியதான். ஏன்னா இது ரொம்ப எல்லாம் வேக விடாண்டா. ஒரு வடை என்ன கலர்ல வரும்னு தெரியல, அந்த பேட்டெல்லாம் நம்ம எடுத்துடலாம். நான் கோதுமை மாவுல வந்து எந்த இதுவுமே சேர்க்கல, லைட்டா ஒரு உப்பு பொடி மட்டும் போட்டு சேர்த்து தான் மாவு விரவணுமே தவிர மற்றபடி எதுவுமே நம்ம இதுல ஆட் பண்ணல. ஒண்ணு போல செவந்து வரைக்கும். செவந்து வந்தாலும் இது பொறுபொருன்னு தான் இருக்கு, ஏன்னா இது கோதுமை மாவு. சரியா? தனியா கோதுமை வாங்கி கழுவி காய வச்சு பிரிச்சு எடுத்த மாவு, கடையில் உள்ள மாவுல அது இந்த கலர்ல இருக்குது. ஓகே, நம்ம எடுத்துருவோமா இனிமேல்? எப்படி அது எண்ணெயே குடிக்காது தீவி. ஏன்னா நம்ம எதுவுமே சோடா போய் எதுவுமே நம்ம சேர்க்கல. ஓகே, சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். கொஞ்சம் ஆறுன பிறகு சாப்பிட்டா ஓகே. இது சுக்கலேஜ் அடுத்தால போடுறது தான் டாஸ்க்குன்னு ரொம்ப ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் போட்டுவிட வேண்டியதான் இது. ஓகே, போடுமா? உருந்து வரல. அது அந்த மாவு கூட நம்ம அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுக்கலாம், மைதா மாவும் எடுக்கலாம், கோதுமை மாவு எடுக்கலாம். எதுவுமே நம்ம திக்கா நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் வையா, சூப்பரா ஒட்டிடும். பைண்டிங் ஏஜென்ட் தானே, ஒட்டிட்டு நம்ம பிரெட் கிராம்ஸ்ல போட்டு எடுத்துட்டா போதும். ஓகே, இனி அடுத்த இதுல ஒரு சின்ன கோலா உருண்டை மட்டும் லைட்டா செய்து காமிச்சிரு. அது எப்படின்னு ஈஸியான இது. அந்த மைதா மாவு வச்சு ஒட்டி எடுத்ததுனால ஒரு இடமே பிரியல. எப்படி வந்துருது இல்லையா? நிறைய இல்லை, நம்ம வீட்டில் அவிச்சு வச்ச இது இருக்கு, மாவு இருக்கதான் செய்யுது, இந்த கிழங்கு இருக்கதான் செய்யுது. ஆனால் அது நம்ம ரெடி பண்ணணும்னு நினைக்கல. ஓகே, அதனால இது எப்படின்னா 3 பீஸ் தான் எடுத்துருக்கேன். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கலாம், நம்ம கட்டியா கரைச்சி வச்சிருந்தோம். இதை மைதா மாவு இல்ல, கார்ன்ஃப்ளவர் மைதா எதுனாலும் யூஸ் பண்ணலாம். இது மைதா மாவு. நம்ம இதை இதை லைட்டா டிப் பண்ணிட்டு நான் வந்து இது தண்ணியா தான் இது பண்ணி வச்சிருக்கேன். இது இல்லைன்னா எக் ஆட் பண்ணலாம், ஆனா எக்கோட இதுதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகேயா? நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணியா மிக்ஸ் பண்ணா போதும், கட்டியெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். நாளைக்கு வந்து குலோப்ஜாம் செய்யவோ பிரெட் தான் வச்சுக்கோம். ஏன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, அதனால மினி குலோப்ஜாம் வருங்களா இந்த மெத்தட்ல
எல்லாமே பிளேட்டிங் பண்ணிட்டு பார்ப்போம். ஓகேயா? சூப்பரா இருக்கா? பில்லரு, பிரமிடு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேயா? எப்படி இருக்கு? கண்டிப்பா இந்த மாதிரிலாம் செய்து பாருங்க. இது வந்து கொஞ்சம் பிடிச்ச வேலைகள் தான். ஆனா பிள்ளைங்களுக்கு தெரியும், நம்ம பெரியவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இது. இந்த மாதிரி ரெசிபிஸ், இந்த மினி கோனா இருக்கட்டும், மினி சமோசாலாம் நம்ம ரெடி பண்ணது வந்து நம்மளோட சந்தோஷத்தோட நம்ம பிள்ளைங்க, நம்ம வீட்டிலோட பெரியவங்க எல்லாத்துக்குமே அது ஒரு சந்தோஷம். பார்க்கறது ஒரு அழகா இருக்குமா, திங்கவும் தோணும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல்ல கிளிக் பண்ணாதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.